சென்னை புறநகரான பல்லாவரம் அருகே பொழிச்சலூர் மூவர் நகர் பகுதியில் குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் தேங்கியது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணல? வணக்கம். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் விட்டு தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் ஜிஎஸ்டி சாலை மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீரானது தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராதாகிருஷ்ணன் நகர், மூவர் நகர் பகுதிகளில் இந்த மழை நீரானது அப்பகுதியில் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. குறிப்பாக 4-5 தெருக்கள் முழுவதும் இந்த மழை நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் சில மாதங்களுக்கு முன்பு தார் சாலை போடப்பட்டதாகவும் அந்த சாலை போடும் பொழுது இந்த சாலையின் உயரத்தை அதிகரித்து போடுவதனால் இந்த மழைநீர் வடிய வாய்ப்பே இல்லாமல் வீடுகளுக்குள் புகுந்து செல்லும் நிலையானது ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். காலை முதல் இந்த தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக சுமார் 4 அடி உயரம் வரை இந்த மழை நீரானது சாலைகளில் தேங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட வீடுகளுக்குள் இந்த மழை நீரானது புகுந்து வருவதால் தற்சமயம் இந்த மழை நீரானது கொஞ்சம் கொஞ்சமாக வீடுகளுக்குள் புகுந்து வரும் நிலையானது ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தெருக்கள், குறுக்கு சந்துகள் என அனைத்து இடங்களிலும் இந்த நீர் தேங்கி நிற்கிறது. ஏற்கனவே பெய்த மழையின் பொழுது அங்கங்கே தேங்கிய மழை நீர்களுடன் சேர்ந்த கழிவு நீரும் சேர்ந்து இந்த சாலைகளில் தற்சமயம் இந்த நீர்மட்டமானது உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக வீடுகளுக்குள் பயன்படுத்தப்பட்டு வந்த பொருட்களை வீட்டின் கட்டில் போன்ற உயரமான பகுதிகளில் பொதுமக்கள் எடுத்து அடுக்கி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக இந்த பகுதிகளில் மழை நீரானது எல்லா மழை நிலைகளிலும் தேங்கும் எனவும் இப்பொழுது இந்த சாலை பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக இந்த தண்ணீரின் அளவும் வேகமும் அதிகமாக வீட்டுக்குள் புகுந்து வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.